தண்ணி யாருமே ஊற்றுறதுக்கு இல்லையாண்ணா? அதான் அந்த மழையில் விட்டு வச்சிருந்தோம்ல, பேட்டரி போயிடுச்சா? ஆ அது வந்தால் தான் தெரியும். ஸ்டார்ட் ஆகலன்னா செல் போட்டுனே இருந்தீங்களா? ஆமாண்ணா, அது அவள் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா. நான் என்னவோ அப்படின்னு பார்த்துட்டு கம்முன்னு விட்டேன். சரி இப்போ கூட சொன்னேண்ணா, இந்த வண்டி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுறீன்னு சொன்னேன் பாரு, என்னாலலாம் பண்ண முடியாதுன்ட்டா. சரிப்பா நம்மளே இப்போ எப்படி நான் ஒரு பொருளை அப்படியே விட்டு வைக்கிறது? ஓட்டின்னு இல்லை நீ பண்ணு, நான் ஓட்டின்னு இருக்கிற விடு சரியா? அதெல்லாம் போய் தண்ணி ஊற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதுங்க தான் ஊற்றிச்சின்னு தெரியல. அண்ணா அந்த வீட்டில் என்னை தவிர எல்லாருமே இருக்கிறாங்கண்ணா. இதெல்லாம் அவகிட்ட நான் அனுப்பணும், அதுக்கு தான் எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் பேசுறதில்ல, நான் அவகிட்ட சந்தியா கிட்ட நான் பேசுறதில்ல. இந்த ஒரு வாரமாக தான் பேசுறதில்ல. இனிமேல் பேசவே கூடாதுன்னு சாமி முன்னாடி கல்புரம் சத்தியம் பண்ணிட்டேன். இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் அவகிட்ட நான் பேச மாட்டேன். அது திருப்பி எனக்கு அடிச்சிடும். எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஆளுங்களே பார்த்துக்கிட்டோம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னை செய்ய சொல்கிறாங்களா, என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துடுவேன். ஆனால் நான் பேச மாட்டேன். இல்லை நான் சொல்கிறேன் நான். ஏன்னா எதுக்கு நான் 4 நாள் பேசிட்டு 4ஆவது நாள் அசிங்கமாக பேசின்னு இருக்கிறதுக்கு ஒரே அடியாக நான் பேசுகிறேன். ஆமாம் சரி பரவாயில்ல. ஆமாண்ணா வண்டியில் சரி இப்போ அந்த பெட்ரோல் வேஸ்ட்டு தான்ல. சரி விடு. சரி எதுனா நீ கை கழுவிக்க எதுனா பண்ணிக்கோ. சரிண்ணா பரவாயில்ல. அவகிட்ட நான் அனுப்புறது, நான் தான் பேசுறது இல்லைல்ல. வீடியோ எடுத்து அனுப்பிட்டு வச்சுக்க, பார்த்துக்குவா. யாரு? எங்கள் பையனுக்கு அனுப்பிட்டோம். ஆமாம் அவளுக்கு அனுப்பிட்டோம். சுற்றி ஆமாம் உன்னை நான் சுற்றி வீடியோ எடுக்கிறாங்க. மனசாட்சி இருக்கிற பாரு. இல்லைண்ணா அதாவது வந்துட்டு அந்த குடும்பத்தை பொறுத்தவரையும் ஆதாரம் கேட்குறாங்க. ஒரு சின்னதாக ஒரு வேலை எடுத்து செய்ய அதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க. எதுக்கு தொல்லை? நம்ம செலவு பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கு நம்மளுக்கு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்து விட்டுறாங்க. 4 நாள் நல்லா பேசுகிறா, 4ஆவது நாள் பிரச்சனை பெருசாகிக்கிறாங்க. அசிங்கமாக கேட்குறாங்க. எதுக்கு நம்மளுக்கு அந்த பட்டம்? அப்படியே அவங்க அப்பன மாதிரி 4 நாள் பேசிட்டு 4ஆவது நாள் அடிச்சு தொடுத்துற மாதிரி பார்த்தேன். வேண்டாம் இனிமேல் எதோ பையன் இருக்கான் பார்த்துக்கிறானோ இல்லையோ, என்னால் முடிகிற வரையும் நான் வேலை செஞ்சு சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்குவேன். சரி அண்ணா நான் போட்டுமா? காசு வேணுமா?